सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। मैत्रेय उवाच एतावदुक्त्वा विरराम शङ्करः पत्न्यङ्गनाशं ह्युभयत्र चिन्तयन् सुहृद्दिदृक्षुः परिशङ्किता भवान् निष्क्रामति निर्विशति द्विधा आस सा सुहृद्दिदृक्षा प्रतिघातदुर्मनाः स्नेहाद् रुदति अश्रुकला अतिविह्वला भवं भवानी अप्रतिपूरुषं रुषा प्रधक्ष्यति इव ऐक्षत जातवेपथुः ततो विनिश्वस्य सती विहाय तं शोकेन रोषेण च दूयता हृदा पित्रोरगात् स्त्रैण विमूढ धीः गृहान् प्रेम्णा आत्मनो यो अर्धमदात् सतां प्रियः तामन्वगच्छन् द्रुतविक्रमां सतीम् एकां त्रिनेत्रानुचराः सहस्रशः सपार्षदयक्षाः मणिमन्मदादयः पुरो वृषेन्द्राः तरसा गतव्यथाः। இந்த நாலாவது அத்தியாயம் ஆரம்பத்தில் மைத்ரேயர் பகவானுக்கும் பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் உண்டான சம்பாதத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அதில் முந்தின அத்தியாயத்தில் நம்ம பகவான் என்ன சொன்னாருங்கிறத பார்த்தோம். ஏததுக்துவா விரராம இது சொல்லிட்டு அவர் மனசில் எப்படின்னா பரமேஸ்வரனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அம்பாளுடைய அங்கத்துக்கு அதாவது அந்த தேகத்துக்கு நாசம் ஏற்பட போகிறதுங்கிறது மனசில் அவருக்கு தெரியும். எல்லா டைம்ஸும் அவருக்கு முக்காலமும் திரிகாலமும் அறிந்தவருங்கிறதுனால அவருக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறது மைண்டில் இருந்தால் கூட பட் அதையே அவர் கொஞ்சம் சிந்தை என்ன அதை பற்றி யோசிக்கிறார். அம்பாளுக்கு இங்கே டைலமா உள்ளே போகிறதா வெளில போகிறதா அப்பாத்துக்கு போகிறதா இல்லையா அப்படின்னு. ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா அப்படியே கோபத்தோட இப்படி நம்மளை ஒரு ஒரு ஹி ஹஸ் புஷ்ட் மீ டு சச் எ டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி அம்பாளுக்கு மைண்டில் இருந்துட்டு கோபத்தோடு அவள் கிளம்புறா. ஆனால் கிளம்பரிச்சேயும் மனசில் ஒரு வருத்தத்தோட கோபத்தோட அந்த ஒரு புண்பட்ட ஹிருதயத்தோட கிளம்புறா அப்பாத்துக்கு. கூடவே அந்த திரிநேத்திர அனுச்சராக சஹசிரஷக ஆயிரக்கணக்கான பூதகணங்கள் யக்ஷர்கள் அதுக்கப்புறம் இப்போ அந்த முன்னாடி இப்போ எருது வாகனத்தோட அந்த ரிஷப வாகனத்தோட எல்லாருமா சேர்ந்து கிளம்புறா. அதில் எதர் தான் கிளம்புறோமேங்கிற ஒரு சந்தோஷம் ஒன்று, அல்லது இப்போ சரி அம்பாள் டெசிஷன் எடுத்துட்டா நம்ம அவளை ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி மைண்டில் தீர்மானம் அந்த அனுச்சராளுக்கும் அதாவது கூட வர பூதகணங்களுக்கும், அல்லது அகதவியதாகங்கிறச்சு பரமேஸ்வரன் என்ன சொல்லியும் அம்பாள் இப்படி கிளம்புறாளேன்னு ஒரு வருத்தத்தோடு கிளம்பினார்கள் அந்த பூதகணங்களும். எப்படி அம்பாள் புறப்பட்டாங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் தாம் சாரிகா கந்துக தர்ப்பணாம்புஜ ஸ்வேதாதபத்ர வியஜன ஸ்ரகாதிபிஹி கீதாயனைஹி துந்துபி சங்க வேணுபிஹி விருஷேந்திரம் ஆரோப்பிய விடங்கிதா யயுஹு விடங்கிதாக தாம் அவளை விருஷேந்திரம் ஆரோப்பிய விடங்கிதாக யயுஹு அம்பாளை அந்த வாகனத்து மேலே ஏற்றிட்டு தாம் விருஷேந்திரம் ஆரோப்பிய அதாவது விருஷேந்திரம்ங்கிறது இங்கே இருக்குது. தாம் அவளை சதியை அந்த வாகனத்து மேலே ஏற்றிட்டு பல வாத்தியங்கள் போகிறச்சே எப்போவுமே ப்ரொசஷன் இல்லையா, ஒன்று அங்கே போய் கொஞ்ச நாள் இருக்க போகிறா அந்த யாகத்தினுடைய ஒரு வைபவத்தை பார்க்க போகிறாங்கிறதுனால கையில் நிறையா விஷயங்கள் எடுத்துன்னு போகணும். இன்னொன்று தன்னுடைய ஒரு ஸ்டேட்டஸை காமிக்கிற மாதிரி சில விஷயங்களையும் அவன் கையில் கூட நிறையா விஷயங்களை எடுத்துன்னு போகிறான். ஏன்னா நம்ம ஒரு பிக்னிக்கு போன மாதிரி போகிறச்சே எதெல்லாம் எடுத்துன்னு போவோமோ அந்த மாதிரி இங்கே இருக்குது. சாரிகா கந்துக தர்ப்பண அம்புஜ ஸ்வேத ஆதபத்ர வியஜன ஸ்ரக்க ஆதிபிகி இன்னும் என்னென்னலாமோ, அதுக்கப்புறம் கீதாயனைஹி துந்துபி வாத்தியங்கள், இந்த வாத்தியங்கள் முழங்க விடங்கிதாக விடங்கன வீதி விடங்கன்னு சொல்கிறோமோ இல்லையோ, பகவான் வீதி உலா வரும் பொழுது அந்த விடங்கம்னாலே அழகுன்னு அர்த்தம்.
ஒரு அழகுடன் கூடினவர்களாக யயுகு சென்றார்கள் அந்த பூதகணங்கள் எல்லோருமே. ஸோ கையில் என்னென்னலாம் எடுத்துன்னு போனா அப்படின்னா, சாரிகாங்கிறது ஒரு பக்ஷி, மைனா. அந்த மைனாக்கெல்லாம் சாரிகா சுக, அதாவது மைனா, இந்த கிளி, இவைகளுக்கெல்லாம் வந்து பேச்சு திறன் உண்டுன்னு பேர் ஒரு காலத்தில். ஸோ அந்த சாரிகாங்கிறதுல அதனால அது வந்து பெண்களுக்கு ஒரு கம்பேனியன் மாதிரி இருக்கும் அந்த பறவைகள். அதில் இந்த சாரிகாங்கிறது ஒரு மைனா வெரைட்டின்னு வச்சுக்கலாம். சாரிகா அந்த தன்னுடைய எப்பொழுதுமே கூட இருக்கக்கூடிய கம்பேனியன் மாதிரி இருக்கிற அந்த பறவையும் கூட எடுத்துக்கிற அம்பாள். கந்துக்க ஒரு பந்து, விளையாட்டு பந்து. கிரீடா உபகரணைங்கிறார் இது எல்லாத்தையுமே. சாரிகா, கந்துக்க, தர்ப்பண கண்ணாடி அப்பப்போ பார்த்துக்கிறதுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அம்புஜ லீலா கமலம்னு கையில் வந்து ஒரு தாமரைப்பூவை கையில் வச்சுக்கிறது ஒரு விளையாட்டு அம்பாளுக்கெல்லாம். அதுக்கப்புறம் ஸ்வேதாதபத்திர வியஜன ஸ்ரக் ஆதிபிகி, இந்த அம்புஜங்கிறதும் விளையாட்டு, ஏன்னா அது லீலா கமலம். இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே மகாராஜ விபூதிங்கிறார். அதை ரெண்டாக பிரித்து ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்கிறாருன்னா, சாரிகாதிபிகி கிரீடா உபகரணைகி. ஸோ சாரிகா அந்த பறவை, கந்துக்க பந்து, தர்ப்பண கண்ணாடி, அம்புஜ தாமரைப்பூ, இவைகளெல்லாம் விளையாட்டு பொருள்களாகவும், ஸ்வேதாதபத்திர வெண்கொற்ற கொடை, வியஜன அந்த சாமரம், அதுக்கப்புறம் ஸ்ரக்கு மாலை முதலியவைகள் எல்லாம் மகாராஜ விபூதிபிகி சஹா, மகாராஜ விபூதிபி, இதெல்லாம் வந்து மகாராஜாக்கு அடையாளங்களாக இருக்கக்கூடிய ஒரு செல்வங்கள். ஸோ அவள் வந்து தன்னை போகிற விதத்திலேயே அம்பாள் வந்து தக்ஷன் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, தன்னன்னா ஒரு பட்ட மகிழ்ச்சி மாதிரி தானே அவர் ட்ரீட் பண்ணுறாருங்கிறத காமிச்சிக்கணும் இல்லையோ. அதனால ராஜ சின்னங்களோடையும் கூட அம்பாள் அங்கே கிளம்புறா. அது மாத்திரமில்லை, கீதாயனைகி, கீதாயனம்னா கீத ஆசிரியைகி, பாட்டுடன் கூடினவைகளாக, துந்துபி சங்க வேணுபிகி, துந்துபிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அது. அதுக்கப்புறம் சங்கநாதம், வேணு, ஃப்ளூட்டு, இந்த மாதிரி பாட்டு வாத்தியங்கள் இவைகளுடன் கூடி தாம் விஷேந்திரம் ஆரோப்பிய, அவளை அந்த எருது வாகனத்தில் ஏற்றி வைத்து, விட்டங்கிதாக ரொம்ப ஒரு சோபிதாக சந்தகா யயுகு, ஒரு அழகாக அவள் வந்து நல்ல ஒரு ஊர்வலம் போகிற மாதிரி நல்ல ஜொலிக்கிற மாதிரி கிளம்பினா அப்படிங்கிறார். தாம் சாரிகா கந்துக தர்ப்பணாம்புஜ ஸ்வேதாதபத்திர வியஜன ஸ்ரகாதிபிஹி கீதாயனைஹி துந்துபிஹி சங்க வேணுபிஹி விருஷேந்திரம் ஆரோப்பிய விகண்டிதா யயுஹு. பிரம்ம இப்போ உள்ள நுழைய போகிறான் அந்த யஜ்ஞசாலையில். யஜ்ஞம் நடக்கிற இடத்துல அங்கே எப்படி இருந்ததுங்கிறது அடுத்தது வர்ணிப்பு. ரொம்ப இதில் நடுவுலலாம் ரொம்ப கிடையாது. இதில் சிவபுராணத்தில் இன்னும் பெருசாக இருக்கும் உங்களுக்கு வர்ணனை. ஏன்னா ஃபோக்கஸ் அங்கே வேறு, இங்கே ஃபோக்கஸ் வேறு. நமக்கு வந்து இங்கே பாகவதம்ங்கிறதுனால இங்கே எதுக்கு விவரணம் கொடுக்கணுமோ அதுக்கு நிறையா விவரணம். அங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு சதி பார்வதி கல்யாணம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பல சாப்டர்ஸ்க்கு ஓடும், 20-30 சாப்டருக்கு இதுவே ஓடும் உங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ ஒரு புராணத்தினுடைய ஃபோக்கஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு விவரணங்கள் வேறு. பிரம்ம கோஷோர்ஜித யஜ்ஞ வைஷசம் விப்ரர்ஷி ஜுஷ்டம் விபுதைஷ்ச சர்வசः மிருத் தாரு அய காஞ்சன தர்ப சர்மபிஹி நிசிருஷ்ட பாண்டம் யஜனம் சமாவிஷத்து. யஜனம் சமாவிஷத்து, யஜனம்ங்கிறது யஜ்ஞஸ்தானம், தது யஜனம் சமாவிஷத் தேவி, தேவி உள்ளே நுழைந்தாள். அங்கே வந்து முழுக்க அங்கே பக்கத்துலலாம் என்ன இருந்ததுன்னா அந்த யாகத்துக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்தது. பிரம்ம கோஷ ஊர்ஜித யஜ்ஞ வைஷசம், சமந்தாத்து, அதாவது எல்லா இடங்களிலும், ஆங்கரிச்சு எப்பவுமே சுற்றிலும் அப்படிங்கிற அர்த்தத்தில். ஸோ பிரம்மகோஷ, பிரம்மங்கிறது வேதம், வேதத்தினுடைய கோஷங்கள். சமந்தாத்து வேதகோஷா, அதுதான் பிரம்மன்னாலே வேதம். ஸோ பிரம்மகோஷாங்கிறச்சு வேதகோஷம், வேதங்கள் முழங்க. ஊர்ஜித யஜ்ஞ வைஷசம், ஊர்ஜிதனா பிரகாசிக்கின்ற அல்லது அழகாக விளங்கக்கூடிய, ஆனால் யஜ்ஞ சம்பந்தமான வைஷசம். வைஷசம்னாலே ஹிம்சான்னு ஒரு அர்த்தம்.
அதாவது யாகத்துக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பசு விஷசனம், அதாவது பசுக்களை வந்து ஹிம்சப்படுத்துறதுங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையோ, அது அந்த யாகத்துக்கு குறித்து அவைகளுக்கு பண்ணும் பொழுது அவைகளுக்கு வந்து ஒரு நல்ல கதி கிடைக்கிறதுங்கிறதுனால தான் அந்த யாகத்தில் அது அவைகளுக்கு பலியாக கொடுக்குறா. அதில் யாகத்தில் நடக்கக்கூடிய வைஷசம்னாலே அந்த இல்லை இன்னொன்று அர்த்தம் போடுறார் இந்த இடத்துல. தேன ஊர்ஜிதம் அதிசாயிதம் யஜ்ஞ வைஷசம்ங்கிறச்சே பரஸ்பரம் ஸ்பர்தாங்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா இதில் பசுமாரணம்ங்கிறது டைரக்டாக குறிப்பிடப்படலை. யாகத்துக்கு உண்டான ஒரு போட்டின்னு எடுத்துக்கலாம், அல்லது வைஷசம்ங்கிறதுக்கு ஹிம்சான்னு எடுத்துக்கலாம். அந்த வைஷசங்கிற பதத்துக்கே ஹிம்சா அல்லது ஸ்பர்தா, ஸ்பர்தானாலே போட்டி, இல்லைன்னா ஒரு இம்சை பண்ணுறது, அதாவது பசு மாரணம் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு நான் வசத்தியாக சொல்கிறேன்னா நீ வசத்தியாக சொல்கிறேன்னா, ஏன்னா ஒருத்தர் குரல் வந்து ஒசத்தும் பொழுது அப்படியே ஸ்லோவாக நீங்கள் பார்த்தேன்னா அவள் வேதகோஷம் பண்ணும் பொழுது மெதுவாக அந்த ஸ்ருதி குறைஞ்சுட்டே வரும், அந்த வால்யூமும் குறைஞ்சுட்டே வரும். திடீர்னு ஒருத்தர் பார்ப்பார், என்னடா இது எல்லாருமே குறைச்சிட்டு இருக்கா, நம்ம இப்போ குரல் ஒசத்தி சொன்னோம்னா நம்மளோடது இன்னும் எடுபடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி உணர்வோடு சில பேர் ஆரம்பிப்பா. நீங்கள் ஒரு 15 பேர் 20 பேர் அதை வந்து வேதகோஷம் பண்ணும் பொழுது உங்களுக்கு புரியும். இன்னொன்று மொத்தமாகவே அந்த அந்த ஏரியாவில் உங்களுக்கு அந்த கோஷத்தினுடைய அந்த லவுட்னஸ் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் பரவி இருக்கும், இன்னும் மனுஷா வருவா அப்படிங்கிறதுக்காக அவள் வந்து உறக்க சொல்கிறதுங்கிறது அதுவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வைஷசங்கிறதுக்கு போட்டின்னு எடுத்துக்கலாம், அல்லது அந்த பசுமாரணத்துக்கு இண்டிகேட்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஹிம்சா வேதகோஷத்தினால் அப்போ குறிப்பிடப்படுகின்ற அல்லது வேதகோஷத்தினால் பொலிவுடன் கூடினதான அந்த யாக சம்பந்தமாக இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கே அதனுடன் மேலும் விப்ரர்ஷி ஜுஷ்டம், விப்ரர்ஷி அந்த தேவரிஷிகள்னால் ஹே விப்ர ரிஷி ஜுஷ்டம் அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ இல்லை இங்கே ஆக்சுவலி விப்ரர்ஷி ஜுஷ்டம் தான் எடுத்துக்கணும். விப்ரனா பிராமணர்கள், ரிஷிகள். ஒரு நிமிஷம் விஷ்ணு புராணமாக நினச்சிட்டேன், ஏன்னா அந்த இடத்துல வந்து பராசரர் மைத்ரேயருக்கு சொல்லும் பொழுது விப்ரான்னு அட்ரஸ் பண்ணுவார், இங்கே மைத்ரேயர் விதுரருக்குன்னா சொல்கிறார், அதனால விப்ரான்னு அட்ரஸ் பண்ண மாட்டாரோ இல்லையோ. ஸோ அதனால் அதை வந்து சேர்த்து தான் எடுத்துக்கணும். விப்ர ரிஷி ஜுஷ்டம், பிராமணர்களும் ரிஷிகளினாலும் கூடி அவர்களுடன் கூடினதான இது எல்லாமே இங்கே யஜனம்க்கு அட்ஜெக்டிவாக போகிறது. அப்படி விபுதைஹீச்ச சர்வசா ஜுஷ்டம், அது இதை வந்து இந்த ஜுஷ்டத்தோடு சேர்த்துன்றணும், அப்படி கனெக்ஷன். ஸோ விபுதைஹீச்ச ஜுஷ்டம் முதல்ல வேதகோஷத்தோட யாக சம்பந்தமான காரியங்களுடன் கூடினதான யஜனம் யாகசாலை, விப்ர பிராமணர்கள் ஜுஷ்டம் அவர்களுடன் கூடினதான யாகசாலை, அப்புறம் ரிஷிகள் கூடினதான யாகசாலை. விபுதைஹி ஜுஷ்டம் யஜனம், தேவர்கள் கூடினதான அந்த யஜனம் யஜ்ஞஸ்தானத்திற்கு சர்வசா எங்கே பார்த்தாலும் பாத்திரங்களாக வேற இருக்குது. அப்பேற்பட்ட யாகசாலைக்குள்ள சமாவிஷத்து நுழைந்தாள். என்ன பாத்திரம் இருக்குது பாருங்க, மிருது. இங்கே வந்து நிசிருஷ்ட பாண்டம், நிர்மித பாண்டம்னு அர்த்தம். நிசிருஷ்டம்னாலே உற்பத்தி செய்யப்பட்ட நிர்மிதானி பாண்டானி பாத்திரங்கள். எந்தெந்த மெட்டீரியலை வச்சுண்டு அவள் வந்து அந்த பாத்திரங்களை நிர்மாணம் பண்ணியிருக்காங்கிற, வெறும் இந்த பித்தளைன்னு மாத்திரம் நம்ம நினச்சிக்கிறோமே, அப்படி இல்லை. மிருத்து, தாரு, அயக, காஞ்சன, தர்ப, சர்ம 6 விதமான சாமான்களை இங்கே சொல்கிறார். 6 விதமான மெட்டீரியல்ஸ். அந்த மெட்டீரியல் வஸ்துக்களை வச்சு தான் இங்கே பாத்திரங்கள் பண்ணி அங்கங்கே வச்சுருக்காளா அந்த யாகசாலையில். மிருத்துனா மண் பாத்திரங்கள், தாருன்னா இது வுட்டன் வெசல்ஸ், அதுக்கப்புறம் அயஹா அப்படின்னா இப்போ இரும்பு பாத்திரங்கள், காஞ்சன தங்கமயமான பாத்திரங்கள், தர்பங்கிறச்சே தர்பப்புல்னால் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரங்கள், சர்ம தோல் விசேஷங்கள்னால பண்ணப்பட்டது, லெதர் மாதிரி சொல்கிறார். இல்லை இப்போ மான் தோல், அது மான் தோலெல்லாம் ஆசனமாக வச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ, அந்த மாதிரி தோலை வச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம் கூட இருக்கலாமோ நம்ம. ஸோ சர்மபிகி இவைகளை வைத்து நிசிருஷ்ட பாண்டம், நிர்மாணம் செய்யப்பட்ட பாத்திரங்களை உடையதான யஜனம் யாகசாலைக்கு சமாவிஷத்து, அதற்குள் நுழைந்தாள் அம்பாள்.
ஆப்ரம்ம கோஷோர்ஜித யஜ்ஞ வைஷசம் விப்ரஷிஜுஷ்டம் விபுதைச்ச சர்வசகானா எங்கே பார்த்தாலும்னு எடுத்துக்கலாம். இதை வந்து எல்லாத்தோடையும் சேர்த்துக்கலாம் இந்த சர்வசகாங்கிறது. மிருத் தாரு அய காஞ்சன தர்ப சர்மபிஹி நிஸ்ருஷ்ட பாண்டம் யஜனம் சமாவிஷத் தாமாகதாம் தத்ர ந கஷ்சன ஆத்ரியத் விமானிதாம் யஜ்ஞகிருதः பயாத் ஜனः ரிதே ஸ்வஸ்ருஹ வை ஜனனீம் ச சாதராः பிரேமாஸ்ருகண்ட்யः பரிஷஸ்வஜுஹு முதா. அம்பாள் அங்கே நுழையும் பொழுது யாருமே அவளை கண்டுக்கல. ந கஷ்டன ஆத்ரியத்து, யாருமே அவளுக்கு பொருட்படுத்தாமல் இருந்தார்கள். கஷ்டன ந ஆத்ரியத்து ந ஆத்ரிதவான், யாருமே அவளை பார்க்கல. ஆகதாம் தாம், வந்தவளான அவளை பரமேஸ்வரி அவளை தத்ர அங்கு யஜ்ஞஸ்தானே அந்த யஜனே கஷ்டன யாருமே ந ஆத்ரியத்து பொருட்படுத்தவில்லை. யஜ்ஞகிருதः பயாத்து ஜனஹா கஷ்டன ஜனஹா எதனால் இவா வந்து ஒருத்தருமே அவளை பார்க்கல அப்படின்னா யஜ்ஞகிருதா பயாத்து, இந்த யாகம் செய்பவன் இருக்கானே அவனிடமிருந்து ஒரு பயம் காரணமாக. தத்ர அங்கு ஆகதாம், மேலும் விமானிதாம்னு வேற இருக்கு. அப்பா வந்து தந்தையினால அவமானப்படுத்தப்பட்டவள்னு எல்லாருக்குமே தெரியும். ஆகையினால அந்த அந்த யஜ்ஞகிருதா பயாத்து, யாகம் செய்கின்றவனான அந்த தக்ஷனிடமிருந்து அவனிடத்தில் உள்ள ஒரு பயம் காரணமாக. பயாத்து, அவன் ஏதாவது சொல்லிட்டு போகிறானோ, நம்ம போய் இவ்வளோ வான்னு எதையாவது சிரிச்சு கிரிச்சு பேசினோம்னு வச்சுக்கோ, நம்மளை வந்து நீ இப்போ என்னத்துக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி நம்மளையும் சேர்த்து ஒதுக்கிவிட்டான்னா, இந்த சாவாச தோஷம் அப்படின்னு சொல்லி நம்மளையும் ஒதுக்கினா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்தவா எல்லாருக்கும் ஒரே பயம் அங்கே அவளை வந்து ஒரு ஏன்னு கேட்கறதுக்கே. ஆகையினால தத்திர அங்கு அந்த யாக ஸ்தானத்தில் விமானிதாம் ஆகதாம் முதல்ல வந்தா, விமானிதாம் அப்பாவனால் அவமதிக்கப்பட்டவளான அவள், கஷ்டன் யஜ்ஞகிருதா பயாத்து யாகம் செய்பவனினுடைய ஒரு பயம் காரணமாக, அவனிடத்தில் இருக்கும் பயம் காரணமாக, கஷ்டன ஜனஹா அபி ந ஆத்ரியத், யாருமே அவளை பொருட்படுத்தவில்லை. சில பேர் மாத்திரம் ரிதே எக்ஸப்ட் ஃபார்னு அர்த்தம். ரிதேனா இவாளை தவிர பாக்கி எல்லாருமே அவளை பொருட்படுத்தல. ஸ்வஸ்ருஹு ஜனனீம் ச ரிதே கஷ்டன ஜனஹா ந ஆத்ரியது. ஸ்வஸ்ருஹு தன்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாரும், ஜனனி அம்மா, இவர்களை தவிர்த்து பாக்கி எல்லோருமே கஷ்டன அபி ந ஆத்ரியத் அதோட சேர்த்துன்றணும். அப்புறம் சாதராக பிரேம அஸ்ருகண்ட்யா முதா பரிஷஸ்வஜுஹு, அவர்கள் அந்த ஸ்வசாரா ஜனனீச்ச சாதராக ரொம்ப ஒரு ஆதரவுடன் கூட பிரேம அஸ்ருகண்ட்யா, அதாவது அவளை தவிர எல்லாருமே அவளை வந்து கண்டுக்கவே இல்லை, அம்பாளை சதியை கண்டுக்கலை அப்படிங்கும்பொழுது அப்போ இவர்கள் என்ன செய்தார்கள்ங்கிறதுக்கு பாக்கி ஸ்லோகத்தினுடைய பாக்கி போர்ஷன் சொல்கிறது. ஸோ ஸ்வஸ்ருஹு ஜனனீம் ச ரிதே, சோதரிகளையும் தாயையும் தவிர பாக்கி எந்த ஒருவருமே ந கஷ்டன ஜனஹா ஆத்ரியது ஆதரவு செய்யவில்லை. சாதராக ஆதரவுடன் கூட இவர்கள் தான். அப்போது இந்த ஜனனி ஸ்வசாரகாங்கிறத இங்கே சேர்த்துன்றணும் ஆதரவோடு கூட. மேலும் பிரேம அஸ்ரு கண்ட்யா, வெறும் வான்னு மாத்திரம் இல்லை, அந்த பிரேம பாவத்தினால அப்படியே இந்த தொண்டையில் கண்ணீரோடன்னு அர்த்தம். அஸ்ரு கண்ட்யகாங்கிற, அஸ்ருன்னா கண்ணீர், கண்டம்னா கழுத்தில், வெளியில் அப்படியே வந்து பொலன்னு இது பண்ணால் கொஞ்சம் ஏதாவது பார்த்து எதுக்காக இந்த நல்ல காரியம் நடக்கிறச்சே நீ வந்து அழறேன்னு நம்ம வந்து கேட்போமோ இல்லையோ, அந்த மாதிரி அழ போகிறதேங்கிறதுனால அஸ்ரு கண்ட்யா, அந்த அஸ்ருபிகி நிருத்தா கண்டா, கண்ணீர் வரணும்னு பார்க்கறது, ஆனால் தொண்டை அப்படியே அடைக்கிறது. அப்படி அந்த சகோதரிகளும் தாயும் முதா சந்தோஷத்துடன் பரிஷஸ்வஜுஹு ஆலிங்கனம் செய்தார்கள், அவளை அப்படியே கட்டி தழுவினார்கள். சதியா அட்லீஸ்ட் அந்த இடத்துல இருந்து அவளுக்கு ஒரு பகுமானம் கிடைச்சதோ இல்லையோ, ஆசை கிடைச்சதோ இல்லையோ.
தாம் ஆகதாம் தத்ர ந கஷ்சன ஆத்ரியத் விமானிதாம் யஜ்ஞகிருதோ பயாஜ்ஜனः ரிதே ஸ்வஸ்ருஹு வை ஜனனீம் ச சாதராः பிரேமாஸ்ருகண்ഠ்யः பரிஷஸ்வஜுஹு முதா சௌதர்ய சம்பிரஷ்ன சமர்த்த வார்த்தையா மாத்ரா ச மாத்ருஷ்வஸ்ருபிஷ்ச சாதரம் தத்தாம் சபர்யாம் வரம் ஆசனஞ்ச சா ந அதத்த ஆதத்த பித்ரா அப்ரதிநந்திதா சதி சோதர்ய சம்பிரஷ்ன சமர்த்த வார்த்தையா மாத்ருஷ்வஸ்ருபிஹி மாத்ரா ச சாதரம் சபர்யாம் தத்தாம் தத்தான் இருக்கணும் தத்தாம் தத்தாம் சபர்யாம் சாரி ஓகே வார்த்தையா தத்தாம் சபர்யாம் வரம் ஆசனம் ச சா ந ஆதத்த அந்த சதியானவள் எதையுமே ஏற்றுக்கலை இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் சோதரியாக சகோதரிகளும் தாயாரும் தாயாரனுடைய சிஸ்டர்ஸ் இருக்கா இல்லையா மாத்ருஷ்வஸ்ருபிஹி அவர்களும் என்ன பண்ணுறான்னா அந்த சோதர பாவத்தினால கேள்விகள் கேட்குறா இது வார்த்தைகள் அதாவது இப்போ செய்தி என்ன செய்தின்னுட்டு செய்தி என்ன அப்படிங்கிறத பரிமாற்றங்கள் பண்ணிக்கிறா ஆனால் அவள் ஆதரவோடு வந்து ஒரு பூஜை செய்யறா சபர்யாங்கிறச்சே மரியாதை பண்ணுறது மேலும் ஆசனம் கொடுக்கறது ஒரு பன்னீர் தெளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையோ இல்லை வர்றச்சே இந்த சக்கரங்கள் கண்டு கொடுக்குறோமே அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதைகள்லாம் சதி ஒத்துக்கலை ஏன்னா பித்ரா அப்ரதிநந்திதா அப்பா அங்கே வந்து நம்மளை இது பண்ணலையே ஆதரவு கொடுக்கலையே ஒரு கவனிக்கலையே அப்படிங்கிறதுனால அவள் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கலை ஸோ உடனே வந்து தக்ஷனை பார்த்து பேச போகிறா பித்ரா அப்ரதிநந்திதா சதி பித்ரா தந்தையினால் அப்ரதிநந்திதா ஒரு இது வரவேற்கப்படாமல் அதாவது ஷி வாஸ் நாட் வெல்கம்டு பிரதிநந்தனம் நந்தனம்னா அபிநந்தனம் பிரதிநந்தனம் இதெல்லாம் என்னன்னா ஒரு வரவேற்பதுன்னு அர்த்தம் வெல்கமிங் அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே பித்ரா அப்ரதிநந்திதா தந்தையினால் வரவேற்கப்படாமல் இருக்கக்கூடிய அவள் சா சதி சோதர்ய சம்பிரஷ்ன சமர்த்த வார்த்தையா சகோதரிகளுடைய சம்பிரஷ்ன கேள்வி கேட்பது சம்பிரஷ்னாலே இப்போ எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பா இல்லையா அது சௌதர்யம்ங்கிறது வந்து சோதரத்துவம் சோதரகானாலே உதரேணசகா ஒரு வயிற்றில் பிறந்தவர்கள்னு சொல்கிறோமோ இல்லையோ அதுதான் சோதராகா ஸோ அதனால் சகோதரிகள் அந்த சகோதரிகளுடைய பாவம் இருக்கே அது சௌதர்யம் ஸோ அந்த சகோதர பாவத்தினால சம்பிரஷ்ன கேள்விகள் கேட்கிறார்கள் அந்த சம்பிரஷ்னம் அவர்கள் கேட்கும் கேள்விகள் மேலும் சமர்த்த வார்த்தையா அந்த அந்த க்ஷேம விசாரணைகள் அதுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய வார்த்தைகளினால் மாத்ரா தாயார்னாலையும் மாத்ருஷ்வஸ்ருபிஹி தாயார்னுடைய ஒரு அதாவது தங்கைகள் அவர்கள்னாலும் சாதரம் ஒரு ஆதரவோட தத்தாம் சபர்யாம் கொடுக்கப்பட்ட அந்த பூஜையை வரம் ஆசனம் ச அவர்கள் இந்த இடத்துல உட்காருமா அப்படின்னு அவளும் பார்த்து சொல்கிறா அந்த ஆசனத்தையும் சா ந ஆதத்த அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவள் ஆசையோடு தான் பண்ணுறா ஆனால் அம்பாள் அதை ஏற்றுக்கலை சௌதர்ய சம்பிரஷ்ன சமர்த்த வார்த்தையா சமர்த்தான யோக்கியா வார்த்தான்னு அர்த்தம் அதாவது சோதர பாவத்துக்கு உண்டான க்ஷேம பிரஷ்னங்கள் இருக்கு அந்த பிரஷ்னத்துக்கு சமர்த்த யோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் செய்திகள் அந்த செய்திகளுடன் கூட பேசுகின்றவளான அம்மா அல்லது அந்த பேச்சு மூலியமாக கொடுக்கப்பட்ட ஒரு சபர்யா பூஜை அப்படி எடுத்துக்கணும் ஸோ அதாவது சாதாரணமாக வந்து இந்த எடுத்துக்கோன்னு கொடுக்கறதுக்கும் ஆசையாக நம்ம வந்து வி வாண்ட் டு டூ இட்டுன்னு சொல்லி நம்ம வந்து அந்த க்ஷேம விசாரணையோட எப்படி ஒரு உச்சிதமான ஒரு வார்த்தைகளோட கூட நம்ம பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணால் கூட அவள் அதை ஏற்றுக்கலை ஏன்னா அங்கே மெயின் பர்சன் இவளை ஒதுக்கிட்டாலும் இல்லையோ அதனால அவளுக்கு வந்து அது பொறுக்கலை
அம்பாளுக்கு. ஸோ சௌதர்ய சம்பிரஷ்ன சமர்த்த வார்த்தையா மாத்ராச்ச மாத்ருஸ்வஸ்ருபிஷ்ச சாதரம் தத்தாம் சபர்யாம் வரமாசனஞ்ச சா நாதத்த பித்ரா அப்ரதிநந்திதா சதி. அருத்ரபாகம் இப்போ யாகத்தில் ருத்ரனுக்கு வந்து அங்கே ஒரு பாகம் கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்குறா. ஏன்னா அதுதானே வந்து முதல்லையே தக்ஷன் வந்து இப்போ சாபம் கொடுக்கும் பொழுது சொல்லிடுறாரு, எல்லா தேவதைகளுக்கும் வந்து இங்கே ஒரு பாகம் கொடுக்கும் பொழுது ருத்ரனுக்கும் ஒரு பாகம் இனிமே யாகத்தில் கிடையாது அப்படின்னு தீர்மானமாக அவர் சொல்லிடுறார். அதை சொன்னதுனால வந்து நந்திகேஸ்வரனுக்கு அடுத்தது கோபம் வந்து சாபம் போகிறது. அதுதானே முதல்ல சொன்னது. ஸோ அதை இங்கே வந்து பார்க்குறா. உண்மையாகவே அவர் அந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படிங்கிறது அவளுக்கு வந்து இப்போ தான் அவர் டைரெக்டாக பார்க்குறா. அருத்ர பாகம் தம் அவேக்ஷியச்ச அத்வரம் பித்ராச்ச தேவே கிருத ஹேளனம் விபௌ அநாத்ருதா யஜ்ஞ சதஸ்ய யஜ்ஞ சதசி அதீஸ்வரி சுகோபலோகானிவ தக்ஷ்யதி ருஷா. சுகோபலோகானு எல்லா 3 லோகங்களையும் வந்து அப்படியே எரிக்கிற மாதிரி லோகத்தை பார்த்து அவர் கோவப்பட்டார். இது வந்து இன் ஜென்ரல் அவளுக்கு வந்து ஒரு அவமானம் தாங்கலை. அந்த இடத்துல வந்து கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பாகத்தையும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதையும் பார்க்குறா. ஸோ அருத்ரபாகம் தம் அத்வரம் அவேக்ஷ்ய. அத்வரான யாகம், அந்த யாகத்தை பார்த்துவிட்டு, அந்த யாகமானது எப்படி இருந்தது? அருத்ரபாகம், ருத்ரபாகம் இல்லாததாக இருக்கக்கூடிய அந்த அத்வரம் யாகத்தை பார்த்துவிட்டு, மேலும் யஜ்ஞ சதசி அநாத்ருதா சதி, யஜ்ஞ சதசி அந்த யாகத்தினுடைய அந்த சபையில், சதஸ்னாலே சபைன்னு சபையில் இருக்கக்கூடிய சபையோர்களையும் சேர்த்து சொல்கிறது. இப்போ லோகமே சிரிக்கிறதுன்னு சொல்கிறச்சு லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சிரிக்கிறார்கள்ங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அதே போல் இங்கேயும் யஜ்ஞ சதசி அநாத்ருதானு எடுக்கும் பொழுது யஜ்ஞ சபையில் ஒரு கௌரவிக்கப்படாமல் இருக்கக்கூடியவள். அப்போது கௌரவிக்கப்படாமல் இருக்கும் அதீஸ்வரி, அதீஸ்வரினாலே ஒரு ஒரு ஆளுமைத்தனம் கொண்டவள் அவள். அதனால் ஈஸ்வரி புவனேஸ்வரியாக இருக்கக்கூடிய அம்பாள் அந்த இடத்துல சதிதேவி அருத்ரபாகம் தம் அத்வரம் வீக்ஷிய, அந்த ருத்ர சிவபெருமானுக்கு வந்து ஒரு பாகத்தையே கொடுக்காமல், ஒரு பங்கு கொடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த யாகத்தை பார்த்துவிட்டு, மேலும் தேவே விபௌ கிருத பித்ரா கிருத ஹேளனம் ச வீக்ஷ்ய. இது வந்து நாட் அலாட்டிங் எ பார்ட் ஃபார் ருத்ரன் அப்படிங்கிறதே இட் இஸ் எ ஹியூமிலியேஷன் டுவர்ட்ஸ் சிவா, அப்படிதானே? அப்போ தேவே விபௌ, விபுங்கிற எங்கும் நிறைந்த பரம்பொருள் அவர், எங்கும் நிறைந்திருப்பவனுக்கு வந்து இந்த இடத்துல தனியாக அவனுக்கு பாகம் கொடுக்கலன்னு அம்பாள் கோச்சுக்கவும் அவ தேகத்தை, இதெல்லாம் ஒரு ஒரு லீலைங்கிறதுக்காக தான். அது அவனுக்கு வந்து அதை புகட்டணுங்கிறது. எங்கேயும் நிறைஞ்சிருக்கான், நீ பெருசாக அவனுக்கு கொடுக்கலன்னா என்ன, எல்லாமே அவனுக்கு தானே போக போகிறது. சம்ஹாரமூர்த்தியாகவும் இருக்கக்கூடியவன் சகலமும் சம்ஹாரமாகும் பொழுது லீனம் அடையிறது அவனிடத்துல. அப்படி எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவனான அந்த தேவன், அதாவது ஈஸ்வரன், தேவே பரமேஸ்வரே விபௌ விபு, விபு வஸ்துவாக எல்லா இடத்திலும் வியாபிச்சு இருக்கக்கூடியவனான சர்வவியாபியான அந்த பகவானிடத்தில் பித்ராகிருத ஹேளனம், தந்தையினால் செய்யப்பட்ட ஒரு அவமானத்தை, ஹேளனம்னாலே ஏசறது, ரொம்ப ரிடிக்யூல்னு அர்த்தம், இல்லைன்னா அகௌரவம். இங்கே வந்து கௌரவம் கொடுக்கல பகவானுக்கு, அதனால் அவனால் செய்யப்பட்ட ஒரு ஹேளனம் அவமானத்தையும் அவேக்ஷிய பார்த்துவிட்டு ருஷா கோபத்துடன் லோகான் தக்ஷ்யதி இவ சுகோப, ருஷா கோபத்துடன் உலகத்தையே எரிச்சுடுற மாதிரி, மூவுலகத்தையும் எரிச்சுடுற மாதிரி. பகவான் வந்து இதில் பிரம்மாவனுடைய தினம் சாயந்தரம் போது ஒரு நித்திய பிரளயம் உண்டுன்னு பேர். அந்த நித்திய பிரளயம்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து மூவுலகம் அழியும், மறுபடியும் வந்து அடுத்த நாள் பிரம்மா முழிச்சுக்கும் பொழுது மூவுலகமும் சிருஷ்டியாகும். இது வந்து பிரம்மாவனுடைய ஒரு நாள் எடுத்துக்கிறோம், அதனால தான் த்விதீய பரார்த்தேங்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பிரம்மாவனுடைய அந்த த்விதீய பரார்த்தம்னா 2வது 50வது வருஷத்தில் நம்ம இருக்கோம். இங்கே 50 years ஆகிடுது பிரம்மாவுக்கு. அந்த செகண்ட் போர்ஷனில் நம்ம எத்தனாவது வருஷத்தில் இருக்கோம்னு தெரியல, அப்படி சொல்லுவா அதை. அதனால் அந்த தினம் அந்த பிரளயம் ஆகும் பொழுது மூவுலகமும் அழியும்.
அது சிவனுடைய ஒரு அக்னினால தான் ஏற்படுறது. அந்த அக்னி அம்பாள்கிட்டையும் இருக்கு. அதனால லோகத்தையே அழிச்சுடுற மாதிரி ஒரு கோபத்தோட அவள் சுகோப்ப கோபித்து கொண்டாள். அடுத்ததுலேருந்து பேச போகிறா. ஸோ அருத்ர பாகம் தம் அவேக்ஷ்ய ச அத்வரம் பித்ரா ச தேவே கிருத ஹேளனம் விபௌ அநாத்ருதா யஜ்ஞ சதசி அதீஸ்வரி சுகோபலோகான் இவ தக்ஷ்யதி ருஷா தக்ஷ்யதி ஓகே ஜகர்ஹ சாமர்ஷ விபன்னயா கிரா. இப்போ தான் அடுத்ததுலேருந்து தான் சொல்ல போகிறேன். கரெக்ட். ஸோ இது வந்து அவளுக்கு அப்படியே ஒரு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. தந்தையினுடைய அந்த ஒரு விவகாரத்தை பார்த்துட்டு அவள் நிந்திக்க ஆரம்பிக்கிறாள்னு இந்த ஸ்லோகம். ஜகர்ஹ சாமர்ஷ விபன்னயா கிரா சிவத்விஷம் தூமபத ஸ்ரமஸ்மயம் ஸ்வதேஜசா பூதகணான் சமுத்திதான் நிகிருஹ்ய தேவி ஜெகதா அபிஸ்ருண்வதா. உலகமே கேட்கும் பொழுது இந்த உலகம் கேட்கறதேன்னு பொருட்படுத்தாமல் தேவி அவனை குறித்து நிந்த பண்ண ஆரம்பித்தா. யார்? தக்ஷனை பார்த்து. சாமர்ஷ விபன்னயா கிரா ஜகர்ஹ. ஜகர்ஹன கர்ஹானாலே வெறுக்கத்தக்கதுன்னு அர்த்தம். ஒரு வெறுப்பை காண்பிக்கும்படியாக இருக்கும் வார்த்தைகளை கொண்டு அவள் நிந்தித்தாள்னு அர்த்தம். ஸோ நிந்தித்தவதி அவ்வளோதான். ஜகர்ஹனாலே நிந்தனை செய்தாள். எப்படி நிந்தனை செய்தாள்? ச அமர்ஷ விபன்னயா கிரா. அமர்ஷ கோபத்துடன் கூடின, சாமர்ஷ விபன்னாலே அவ்யக்தமான அப்படிங்கிறார். அதாவது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய, கோபத்தோடு இருக்கக்கூடிய வார்த்தைங்கிறார். விபன்னா அவ்யக்தம்ங்கிறது மாத்திரம் இல்லை, விபத்துனாலே ஆபத்து, ஆபத்து விளைவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சொல்ல சொல்ல அட்லீஸ்ட் ஆஸ் ஷி ஸ்டார்ட்ஸ் தக்ஷனுக்கு வந்து ஒரு உரைக்கலாமோ இல்லையோ, நடுவிலேயே ஐயோ நம்ம பண்ணது தப்புன்னு உரைச்சி அவன் வந்து உடனேயே மாற்றின்டான்னா அது விபத்தாக முடியாது. ஆனால் இது என்ன பண்ணாலுமே அவள் பேச 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 அந்த வார்த்தைகள் வந்து ஒரு ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. வெரி டேஞ்சரஸ் வேர்ட்ஸ்ன்னு அர்த்தம். சாமர்ஷ விபன்னயா கிரா அப்படிப்பட்ட வார்த்தைகளினால் சிவத்விஷம் தூமபத ஸ்ரமஸ்மயம் ஸ்மயம் ஜகர்ஹ. இது வந்து தக்ஷனுக்கு போகிறது. இது ரெண்டு அட்ஜெக்டிவ் தக்ஷனுக்கு. ஒன்று சிவத்விஷம், சிவம் துவேஷ்டி, அதாவது சிவனை குறித்து அவருக்கு வந்து ஒரு ஒரு துவேஷபாவத்தை கொண்டவனான அந்த தக்ஷன் அவனை குறித்து நிந்தை செய்தாள். மேலும் தூமபத ஸ்ரம ஸ்மயம். தூமபதங்கிறது புகை மார்க்கம்னு லிட்ரல் மீனிங். ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா கர்ம மார்க்கம்னு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கர்ம மார்க்கத்தில் தான் நம்ம யாகங்கள் செய்து அந்த இது அக்னியை வளர்த்தி புகை மண்டலத்தை வளர்க்குறோம் இல்லையா? அதனால அது வந்து புகை மார்க்கம் அது. ஸோ அதனால் தூமபதங்கிறச்சு கர்ம மார்க்கம். அந்த கர்ம மார்க்கத்தில் ஸ்ரம ரொம்ப ஆயாசம் பண்ணி அதுலேயே வழண்டு 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 அதனால ஒரு ஸ்மயகா கர்வத்தோடு கொண்டு இருக்கக்கூடிய அந்த தக்ஷன் அப்படி சொல்கிறேன். அதாவது மோட்ச மார்க்கத்துக்கு மாறுபட்ட ஒரு மார்க்கத்தில் செல்லக்கூடியவன்னுங்கிற மாதிரி அவளை அட்ரஸ் பண்ணுறேன். ஏன்னா சிவத்விஷம்ங்கிறச்சு மங்களத்துக்கு துவேஷமாக இருக்கக்கூடியவன்னு ஒரு அர்த்தம், சிவன பரமேஸ்வரன்னு ஒரு அர்த்தம். சிவனாலே மங்களம் இத்தியர்த்தா. தனக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை கண்டு அவன் ஒரு துவேஷபாவத்தோடு இருக்கக்கூடியவன் தக்ஷன். ஸோ சிவத்விஷம். இப்போ மாறுதலாக இன்ஸ்டெட் ஆஃப் தட் இப்போ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான் இங்கே? தூமபத ஸ்ரம ஸ்மயம். ஏராளமான கர்வம் கொண்டவன். அதுவும் அந்த கர்வம் எதனாலன்னா கர்ம மார்க்கத்திலேயே வந்து சிரமம் பண்ணுறதுனால ஒரு ஆயாசம், ஒரு யத்தனம். ஹி இஸ் மேக்கிங் an effort to do the karmas constantly. அதனால் கர்வம் கொண்டவனான தக்ஷனை பார்த்து சாமர்ஷ விபன்னயா கிரா ஜகர்ஹ. இது அந்த தேவி மேலும் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து அம்பாளை அங்கே கவனிக்கலை. அதாவது தக்ஷ பிரஜாபதி வந்து அம்பாளை கவனிக்கலை, அம்பாளுக்கு ஒரு சரியான மரியாதை கொடுக்கலைங்கிறத பார்த்த உடனே கூட வந்த பூதகணங்களுக்கெல்லாம் கோபம் வராது? உடனே எழுந்துக்குமா இல்லையா எல்லாமே? அதுக்கு சொல்கிறா சமுத்திதானு பூதகணான்னு. எதுக்காக எழுந்துண்டா அந்த பூதகணங்கள்லான்னா தக்ஷவதாய சமுத்திதானுங்கிறார். அந்த தக்ஷனை விட்டேனா பாருன்னுட்டும் அந்த கூட இருக்கிற பூதகணங்கள்லாம் தக்ஷனை கொல்றதுக்கு ரெடியாக இருந்தான்.
அவர்களை ஸ்வதேஜஸா நிகிருஹ்ய, தன்னுடைய ஒரு தேஜஸ்னால, பிரகாசத்தினால. ஏன்னா தன்னை விட இன்னும் ஜாஸ்தி ஒருத்தர் கோபத்தோடு இருந்தார்னா நம்ம வந்து இங்கே கொஞ்சம் அடங்கிடுவோம் இல்லையோ, அந்த மாதிரி இவர்கள் வந்து தக்ஷனை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கொடுக்க பார்க்குற அம்பாள் அங்கே தக்ஷனுக்கு. ஒருவேளை நம்ம பேச்சு பேசுறதுல திருந்திடுவாரோ அப்படின்னு, இல்லைன்னா இது ரொம்ப மோசமாக போயிடுமே இந்த பூதகணங்களை விட்டா அப்படின்னு சொல்லி ஸ்வ தேஜஸா தன்னுடைய ஒரு வார்த்தைகள்னால, இங்கே வந்து ஸ்வ ஆக்ஞையான இப்போ ஸ்ரீதர சுவாமி சொல்கிறார், தன்னுடைய ஆணையினால் அம்பாள் அங்கே வந்து ஆணையிடணுங்கிறது கூட இல்லை, அவளுடைய ஒரு அந்த மிகுதி கோபத்தை பார்த்த உடனேயே அந்த பூதகணங்கள்லாம் அப்படியே அடங்க ஆரம்பிச்சுடுத்து. நிகிருஹ்ய, அவளை வந்து அப்படியே நிவாரிய தடுத்து, ஜகதா அபிஸ்ருண்வதா, உலகங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது, இது வந்து அந்த ஷஷ்டியில் இருக்குது, சதி சப்தமியிலேயே ஷஷ்டியில் போடும் பொழுது நமக்கு வந்து அநாதர ஷஷ்டின்னு சொல்லுவோம். அதாவது பொருட்படுத்தாமல் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதுன்னு ஒரு அர்த்தம். ஸோ அந்த கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை பொருட்படுத்தாமல் அப்படி எடுத்துக்கணும். அதுக்கு ஜகதா உலகம் அபிஸ்ருண்வதா, கேட்கும் பொழுதே அவர்கள் முன்னிலையிலேயே தேவி இவனை தக்ஷனை வந்து ஜகர்ஹ நிந்தித்தாள். ஜகரஹ சாமர்ஷ விபன்னயாகிரா சிவத்விஷம் தூமபத ஸ்ரமஸ்மயம் ஸ்வதேஜசா பூதகணான் சமுத்திதான நிகிருஹ்ய தேவி ஜகதா அபிஸ்ருண்வதா. அம்பாள் அடுத்தது பேச ஆரம்பித்தது இந்த ஸ்லோகத்திலிருந்து. தேவ்யுவாச்ச, தேவி உவாச்ச, ந யஸ்ய லோகே அஸ்தி அதிசாயனः பிரியः ததா அப்ரியः தேஹபிருதாம் பிரியாத்மனः தஸ்மின் சமஸ்தாத்மனி முக்த வைரகே ரிதே பவந்தம் கதமः பிரதீபயத். ஆரம்பிக்கிறச்சேயே இந்த உலகத்தில் யாருக்குமே பிரியன்னு ஒருத்தர் கிடையாது, யாருக்குமே அப்பிரியன்னு ஒருத்தர் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா சகல பூத தயாங்கிறது எப்படி இருக்கோ, எப்படி சமபுத்தியோட யோகி இருக்கான்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி எந்த ஒரு விரோத பாவத்தோடையும் இல்லாமல் எல்லாரிடத்துலையும் ஒரே சமபாவத்தில் இருக்கக்கூடிய பகவானிடத்தில் உன்னை தவிர வேற யார் துவேஷபாவத்தோடு இருப்பான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இவ்வுலகத்தில் லோகே எஸ்ய, அதாவது கிட்டத்தட்ட அம்பாள் வந்து 13 ஸ்லோகங்கள் சொல்கிறாங்கிற, நிந்தாமேவ ஆக ந எஸ்ய இது திரையோதசபிகி 13 ஸ்லோகங்கள் போக போகிறது. இது முக்த வைரகே சமஸ்த ஆத்மனி தஸ்மின் பவந்தம் ரிதே, ஒன்றை தவிர, அந்த ரிதேங்கிறது எக்ஸப்ட் ஃபார் யூங்கிறோமோ இல்லையோ, அதனால் பவந்தம் ரிதே, ஒன்றை தவிர அந்த பகவானான சிவனிடத்தில் சமஸ்த ஆத்மனே முக்த வைரகேங்கிறார். பகவானுக்கு வந்து அங்கே என்ன அட்ஜெக்டிவ் போடுறார்? முக்த வைரகே. முக்தன தியக்த, விடப்பட்ட விரோதத்தை கொண்டவர், அதாவது விரோதம் இல்லாதவரான யாரிடத்தில்? சமஸ்த ஆத்மனி, எல்லா பூதராசிகளினிடத்திலும் சமஸ்த ஆத்மனி முக்த வைரகே, விரோத பாவமே இல்லாதவரான அந்த தஸ்மின் சிவே பரமேஸ்வரனிடத்தில் பவந்தம் ரிதே, ஒன்னை தவிர கதமஹா பிரதீபயேத்து, யார் பிரதிகூலமாக ஒரு காரியத்தை செய்வா. பிரதீபயேத் அப்படின்னா பிரதீபம் ஆச்சரேத், பிரதீபம்னாலே பிரதிகூலம், மாறுதலாக. ஆனால் அவருக்கு வந்து ஒரு வைரி பாவம் கிடையாதுங்கிறதுக்கு இங்கே சொல்கிறார். தேகபிருதாம் பிரியா பிரிய ஆத்மா ஆத்மனஹா எஸ்ய, எந்த பகவானுக்கு, அதாவது பகவான் வந்து எல்லா தேகங்களிலும் தேகத்தை கொண்ட பூதராசிகள், இப்போ பிராணிகள்லாம் இருக்குது, அந்த பிராணிகளுக்கெல்லாம் பிரியம் எது அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்குமே வந்து ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதின்னு சொல்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு எது பிரியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதானே பிரியம்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். இவன் நல்லவன் இவன் கெட்டவன்னு நம்ம ஏன் வந்து லேபிள் பண்ணுறோம் யாரையுமே? ஏன்னா இவன் நல்லவன் பிகாஸ் எனக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது, அதனால ஆத்மனஸ்து காமாய. இவன் கெட்டவன் என்ன, எனக்கு இட் இஸ் நாட் பெனிஃபிஷியல், அவன் அதனால் நான் வந்து இவன் கெட்டவன்னு நான் லேபிள் போடுறேன். இது எல்லாமே ராகத்வேஷங்கள் வந்து எப்படின்னா எனக்கு பிரியமாக இருக்குது அப்படிங்கிறது. இட் இஸ் ஆல்வேஸ் வெரி பர்ஸ்பெக்டிவ். அவர் லவ் அண்ட் ஹேட் இன் த வேர்ல்ட் இஸ் வெரி பர்ஸ்பெக்டிவ்.
எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல. அதனால அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறதெல்லாம் நம்ம யார் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு? தெர் இஸ் நோ சச் திங் எஸ் தட், இல்லையா? ஸோ அதனால் இங்கே அதை எப்படி சொல்கிறாருன்னா, என்ன தேகபிருதாம் ஒவ்வொரு தேகத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கும் ஜனங்களுக்கு பிரிய ஆத்மனஹா பிரியமாகவும் ஆத்மரூபமாகவும் அந்தர்யாமியாகவும் இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு யஸ்ய பரமேஸ்வரஸ்ய அந்த பரமேஸ்வரனுக்கு தான் இது வந்து விசேஷணமாக போகிறது. தேகபிருதாம் பிரியாத்மனஹா யஸ்ய லோகே இவ்வுலகத்தில் அதிசாயனஹா பிரியஹா ததா அதிசாயனஹா அப்ரியஹா இதி ந அஸ்தி. இந்த நாவை கொண்டு போய் அஸ்தியோட கனெக்ட் பண்ணிட்டுறணும். இவ்வுலகத்தில் அதனால தான் முக்த வைரக்கே, அதனால தான் அவருக்கு விரோத பாவம்ங்கிறது யாரோடையுமே கிடையாது. ஏன்னா இவ்வுலகத்தில் எஸ்ய லோகே அதிசாயனஹா அதிசயிதா பிரியஹா அப்ரியஹா ச நாஸ்தி. எல்லா தேகத்திலையும் உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக பிரம்மஸ்வரூபமாக விளங்கக்கூடியவர் தான் பரமேஸ்வரன். ஆகையினால அவருக்கு லோகே இவ்வுலகத்தில் அதிசாயனகா மிகுதியாக பிரியகா பிரியமானவன், அதிசாயனகா அப்ரியகா மிகுதியாக இவனை வந்து பிடிக்கவே பிடிக்காது, இவன் வந்து என அப்படின்னுட்டு அவருக்கு கிடையவே கிடையாது. பிகாஸ் அவரை பொறுத்தவரையில் அதனால் அவருக்கு வந்து ஒரு சமபுத்தி இருக்கிற காரணத்தினால. ஏன்னா அவர் தான் ஆத்மா, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்தர்யாமி. ஆகையினால அப்பேற்பட்ட அந்த சமஸ்த ஆத்மனி எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக விளங்கும் முக்த வைரகே விரோதபாவம் இல்லாமல் இருக்கும் தஸ்மின் சிவே பரமேஸ்வரனிடத்துல பவந்தம் ரிதே ஓன்ன தவிர கதமஹா பிரதீபயேத். யார் வந்து பிரதிகூலமாக ஆச்சரணம் பண்ணுவான், தட் இஸ் who will behave in a contradictory manner other than you. न यस्य लोके अस्ति अतिशायनः प्रियः तथा अप्रियः देहभृतां प्रियात्मनः तस्मिन् समस्तात्मनि मुक्तवैरके ऋते भवन्तं कथमः प्रतीपयेत्. இந்த அடுத்ததுக்கு கொஞ்சம் விவரணமாக சொல்லணும், வியாக்கியானம் இருக்குது. ஸோ அதனால் இதோட நிறுத்திப்போம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. கட்டுமா?